இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியோட தலைப்பு வந்து ஜெபம். நம்ம கிறிஸ்டியன்ஸா இருக்கும்போது, ஜெபம் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஆம், அன்றாடம் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம். இல்லன்னா சில வேளையில ஆம், நமக்கு ஏதாவது கஷ்டம், துன்பம், இல்ல ஏதாவது கவலைன்னா முதல்ல நம்ம ஜெபிக்கிறவங்களாகவும் இருக்கிறோம். போன வாரம் நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படிங்கிற அந்த 3 காரியங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். அதுல நம்ம பார்த்தோம், ஆவி மட்டும் தான் மறுரூபப்படுகிறது. நம்மளுடைய ஆவிக்கு பதிலா ஏசப்பா குடுத்திருக்க அவங்களுடைய அந்த பரிசுத்த ஆவி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா நம்ம ஆத்துமாவும், நம்ம சரீரமும் வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு. இல்லன்னா சம்டைம்ஸ் அது நம்மள கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம வாழ்க்கையில, நம்ம எமோஷன்ஸ், நம்ம திங்கிங் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்மள வழிநடத்துது. நம்ம செய்ற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அ அதன் மூலமா அது நம்மள வழிநடத்துறது மூலமா நம்ம செய்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அத இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3யும் கூட நம்ம ஒருமனப்பட்டு ஒரே நிலைக்கு கொண்டு வர்றதுக்கும் ஜெபம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா ஜெபம்ங்கிறது நம்ம மட்டும் ஜஸ்ட் போய் ஒரு இடத்துல நின்னு பேசுறது கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய தேவனோட நம்மளோட அப்பாவோட ஒரு தனியா ஸ்பெண்ட் பண்ற ஒரு நேரம் அது. அவங்களுடைய சமூகத்துல நம்ம மனசுல என்ன கவலை, கஷ்டம் இருந்தாலும் அவங்க கூட நம்ம பேசுறத தான் நம்ம வந்து ஜெபம்னு சொல்றோம். இந்த காலகட்டத்திலயும், இந்த போன வாரத்திலயும் நம்ம எவ்வளோ செய்திகள நம்ம நெறைய கேட்டுருக்கோம். அந்த செய்திகள் தினமும் நியூஸ்ல நீங்களும் அங்க ரெகுலரா பார்ப்பீங்களா? ஒரே அழிவும், சண்டையும், ஆ இந்த போர் கூறிய கதைகள் எல்லாம் நெறைய இருக்கு. இந்த வேளையிலயும் நம்மளுடைய குடும்பங்களும், நம்மளுடைய உற்றார் உறவினரும், நம்ம நண்பர்களும் கூட மிடில் ஈஸ்ட்ல எத்தனையோ பேர் இருக்கலாம். அந்த காலகட்டத்திலயும் நம்ம வந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள நம்ம உறுதியா பிடிச்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கிறவங்களா நிச்சயமா இருப்போம். நம்ம ஃபேமிலி எல்லாம் கஷ்டப்படும்போது, நம்மளால ஒரு நிம்மதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஸோ, அதனால இந்த வாரம் நம்ம எல்லாருமே இன்னும் நெறையாவே ஜெபம் பண்ணியிருப்போம். நம்ம குடும்பங்கள பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால இந்த வேளையிலயும் கூட நம்ம உணர்ந்திருப்போம். இந்த காலகட்டத்திலயும் உலகம் எவ்வளவுதான் அட்வான்ஸ்டா இருந்தாலும், நம்மளால இந்த சூழ்நிலையில நம்ம எல்லாராலயும் செய்யக்கூடிய ஒரே காரியம் அவங்களுக்காக ஜெபிக்கிறது மட்டும் தான். நம்மளால வேற எதுவுமே செய்ய முடியாதுங்கிறத நம்மளும் உணர்ந்திருப்போம். அதனால இந்த ஜெபம் நம்ம டெய்லி நம்ம பண்ற இந்த ஜெபத்த நம்ம எப்படி பண்ணணும்? ஏசப்பா அது அத பத்தி என்னலாம் சொல்லியிருக்கிறாங்க? அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா சீஷர்கள் வந்து ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க, எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆ யோவான் ஸ்நானகனோட அவங்களுடைய சீஷர்களுக்கெல்லாம் அவங்க சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு சொல்லிக் குடுங்க. அப்படின்னு அவங்க கேட்கும்போது தான் ஏசப்பா இந்த காரியங்கள சொல்றாங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 5 முதல் 8வது வசனத்தில பார்க்கிறோம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயைக்க மாயக்காரரைப் போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்படிங்கிற இந்த காரியங்கள ஏசப்பா வந்து அவங்க சீஷர்களுக்கும், இப்ப நம்ம எல்லாருக்கும் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஏசப்பா வந்து இந்த மாயக்காரர்ன்னு சொல்றது அந்த காலத்துல அவங்களோட காலகட்டத்துல இருந்த அந்த சதுசேயர்களும், பரிசேயர்களும் அவங்கள பத்தி தான் சொல்றாங்க. மனுஷங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக, ஒரு வெளி வேஷமா
எல்லா இடத்துலயும் பொது இடங்கள்லயும் நின்னுட்டு ஜெபம் பண்றாங்க. அதுக்கூட அதுக்கான பலன அவங்களுக்கு எப்படியும் கிடைக்கும் அப்படின்னு ஏசப்பா சொல்றத பார்க்குறோம். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. எல்லாரும் உன்னுடைய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, உன் கதவை பூட்டி, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு ஒன் டூ ஒன் ஒரு பெர்சனல் டைமா இருக்கணும். உனக்கும் ஆண்டவருக்கும். அந்த மாதிரி நீ பண்ணுன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அந்தரங்கத்துல பார்க்குற நம்மளுடைய பிதா வெளியரங்கமாய் நமக்கு பலன் அளிப்பாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான காரியமும், அ நம்ம ஜெபம் பண்ணும்போது, இந்த மத்தவங்க மனுஷங்கள மாதிரி வீண் வார்த்தைகள போட்டு, எதையாவது நெறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசாத. அதிக வசனிப்புனால தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. அதனால அதிகமா வார்த்தைகள போட்டு நீளமா ஜெபம் பண்ணி, உன்ன நீயும் கஷ்டப்படுத்தி, என்னையும் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஞாபகம் வருது. வீட்டுக்கு வந்து ஏதாவது ஊழியத்துக்காக வந்து அ அவங்களுக்கு ஏதாவது அம் காணிக்கை கேட்கறதுக்கு வருவாங்க. அந்த மாரி வரும்போது வீட்ல நின்னு காணிக்கையெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறதுக்கு முன்னால சில நேரம் பிரேயர் பண்ணுவாங்க, அந்த ஊழியக்காரங்க. அவங்க பிரேயர் கொஞ்ச நேரம் நான் 1 நிமிஷம், 2 நிமிஷம் தலைய குனிஞ்சு ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். அது போயிட்டே இருக்கும்போது, நான் என்ன பண்ணிடுவேன், தனியா நானே ஒரு பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிருவேன். "ஏசப்பா இவங்க பிரேயர சீக்கிரம் முடிக்கட்டும். ப்ளீஸ் முடிக்க வைங்க. நீங்க எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க. என்னால தாங்க முடியல." அப்படின்னு நான் வந்து தனியா ஒரு பிரேயர ஸ்டார்ட் பண்ணிருவேன். இவங்க பிரேயர் எப்போ முடியுமோ அப்படின்னு நான் அதுக்காக ஒரு பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே தான் ஏசப்பாவும் சொல்றாங்க. நீங்க அதிக வசனப்புனால எல் நான் நெறைய சொன்னா, அப்படியாவது கர்த்தர் என் ஜெபத்த கேட்டுருவாரா அப்படின்னு நெனச்சு, நீங்க வீண் வார்த்தையும் வேண்டாம், அதிகமா வசனிப்புகளும் தேவையில்ல அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அது எல்லாத்தோடையும் முக்கியமா கடைசியா சொல்றாங்க, "உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார்." அப்படின்னு அந்த வாக்குறுதியும் நமக்கு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையிலயும், நம்ம மனசுலயும், நம்ம எண்ணங்கள் வரைக்கும் கர்த்தருக்கு முன்னால எல்லாம் வெளியரங்கமா தான் இருக்கு. அவங்களுக்கு தெரியாத காரியம் எதுவுமே கிடையாது. அதனால நம்ம வாழ்க்கையில இந்த மொமெண்ட்ல நமக்கு என்ன தேவ? நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோம்? நமக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத ஏசப்பா சொல்றாங்க. அதோட நிறுத்தாம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாடல் பிரேயர் மாரி பிரேயரும் சொல்லிக் குடுக்குறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மத்தேயு 6வது அதிகாரம் 9 முதல் 13வது வசனத்தில பார்க்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, பூமியிலேயும் செய்யப்படுவதாக. முதல் லைன்லயே நம்ம பார்க்குறோம். நம்ம கர்த்தர நோக்கி போகும்போதே, நம்ம அவங்கள நம்மளுடைய பிதா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல நம்ம போணுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். சில வேளைகள்ல நம்ம ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பார்த்தோம்னா, ஆம் அப்ப வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவன தேவன்னு தான் பார்த்தாங்க. ரொம்ப பயத்தோடையும், நடுக்கத்தோடையும் அவங்க பக்கத்திலேயே வரவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் தேவனுக்கும், அந்த ஜனங்களுக்கும் நடுவுல எப்பவுமே இருந்துச்சு. ஏதாவது கைவிட்டு என்ற ஒரு சில பேர் தான் தேவனுடைய சமூகத்துக்கே போக முடியும். ஆனா ஏசப்பா வந்துட்டு போனதுக்கப்புறம், நம்ம எல்லாரையுமே அவங்களுடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டாங்க. அதனால நம்ம எல்லாரும் அப்பா, பிதாவே அப்படின்னு உரிமையோட கூப்ட்டு, அவங்க சந்ததிக்கு, அவங்களோட பிரசன்ஸ்க்கு நம்ம ஈஸியா போகறதுக்கான அந்த ஆக்சஸையும் ஏசப்பா நமக்கு குடுத்துருக்காங்க. அதனால இந்த முதல் வார்த்தைய நம்ம சொல்லும்போதே அத உணர்ந்தவங்களா, நான் என்னோட அப்பா கிட்ட போறேன். அவங்க கிட்ட என் மனசுல எனக்கு என்ன பாரம் இருக்கு, என்ன காரியம் இருக்கு, எனக்கு என்ன வேணுமோ, அத நான் சொல்ல போறேங்கிற அந்த நம்பிக்கையும், விசுவாசமும் நமக்கு என்னைக்குமே இருக்கணும். அடுத்ததாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இத நம்ம சொல்லும்போதே, நம்மளுடைய தேவன் எவ்வளோ பரிசுத்தமானவங்க அப்படிங்கிறத உணர்ந்தவங்களாகவும், அவங்களுடைய பிள்ளைகளாக நம்மளும் எவ்வளோ பரிசுத்தமா வாழணும் அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும். அடுத்தது 10வது வசனத்துல, "உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, பூமியிலும் செய்யப்படுவதாக." எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல்,
தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. அப்படின்னு ஏசப்பா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இத நம்ம ஒவ்வொரு இதா பார்க்க போறோம். முதலாவதா ஏசப்பா சொன்னது, "உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, பூமியிலேயும் செய்யப்படுவதாக." அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ இந்த காலகட்டத்தில நம்ம இந்த சண்டைகள் எல்லாம் நடக்கும்போது, எல்லாரும் நம்ம இங்க சுத்தி பேசுறத கவனிக்கும்போது, கிறிஸ்டியன்ஸ் எஸ்பெஷலி நெறைய பாஸ்டர்ஸ் அவங்க பேசுறத கேட்கும்போது, கர்த்தருடைய ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகுது. அவங்களுடைய ஏசப்பாவோட 2ஆம் வருகை எனி டைம் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதனால நம்ம ப்ரே பண்ணும்போதும், நம்மளும் சீக்கிரம் வரட்டும் உங்க ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்றவங்களா இருக்கணும். அடுத்த காரியம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஏசப்பா இத வந்து சொல்லி மட்டும் குடுக்கல. அவங்க வாழ்க்கையையும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. கடைசி காரியம் வரைக்கும். அவங்க சிலுவையில அடிபடுற வரைக்குமே, அவங்க வந்து உங்களுடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில நடக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. நம்மளும் இந்த ஜெபத்த பல வேளைகள்ல சொல்றவங்களா இருக்கிறோம். ஆனா அத உணர்ந்தவங்களா, அத உணர்ந்து சொல்றோமா? அதே மாதிரி நம்ம பிரேயர் போகும்போது ஏசப்பா கிட்ட, எனக்கு இது வேணும், எனக்கு பண்ணுங்க, எனக்குன்னு நம்மளுடைய சித்தத்த சொல்றோமா? இல்லன்னா, நீங்க எனக்கு என்ன வச்சிருக்கீங்களோ, நீங்க என் பிள்ளைங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்களோ, என் பேர பிள்ளைங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்களோ, என் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ, உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டுங்கிறது நம்மளுடைய ஜெபமா இருக்கணும். மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனத்திலயும் பார்க்கிறோம். ஏசப்பா வந்து சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, "என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது" என்று ஜெபம் பண்ணினார். அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா அவங்க சிலுவையில அடிக்கப்படுறதுக்கு முன்னால அந்த கெத்செமனே தோட்டத்துல அந்த நைட்ல அவங்க பண்ண ஜெபம் இது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்மளும் ஜெபம் பண்ணும்போது, எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணாம, ஏசப்பா சொல்லிக் குடுத்த மாதிரி எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ஷார்ட்டா நம்ம கண்ணு முன்னால இருக்க காரியங்கள் தான் தெரியும். அந்த பிக் பிக்சரும் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்னங்கிறது வந்து தேவனுக்கு தான் தெரியும். அதனால எப்பவும் ஒப்பு கொடுத்து, உங்களுடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்னு இந்த பிரேயர்ல இருக்கிற மாதிரியே சொல்றது தான் நம்ம செய்ய வேண்டிய அ உண்மையான ஜெபமா இருக்குது. 1 யோவான் 5வது அதிகாரம் 14, 15வது வசனத்திலும் பார்க்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஏசப்பாவோட சித்தம் என்னது? கர்த்தருடைய சித்தம் என்னது நம்ம வாழ்க்கையில? அவங்களுக்கு எது பிரியமான காரியம்ங்கிறத நம்ம தெரிஞ்சு, அதன்படி கேட்டா, அவங்க நிச்சயமா செவி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொருத்தரும் கொண்டிருக்கிற தைரியம்னு சொல்றாங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அதனால நம்ம பிரேயர் பண்ண போகும்போதே, நம்ம மைண்ட் செட் வந்து நம்ம கர்த்தருக்கு பிரியமானத, அவங்க சித்தமான காரியங்கள கேட்கிறோமா? அப்படிங்கிறத முதல்ல நம்ம திங்க் பண்ணணும். அவங்களுக்கு சித்தமான காரியத்த நம்ம கேட்கும்போது, அவங்க நிச்சயமா அத செவி குடுக்குறாங்க. அவங்க செவி கொடுக்குறாங்கன்னா, அவங்க அத கேட்டவைகள நம்ம நிச்சயமா பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற அந்த உறுதியோட நம்ம திரும்பி வரணும்னு சொல்றாங்க. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலயும் பல வேளைகள்ல நம்ம நினைப்போம், எனக்கு அந்த சித்தம் தானே என்னன்னு தெரியல. தேவனுடைய சித்தம் எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அது தெரியாதே! அப்படின்னு நம்ம யோசிக்கிறவங்களா இருந்தோம்னா, அதுக்கான விடை தான் இது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாரும் போற வழியில நம்ம போறவங்களா இருக்கக்கூடாது. அவங்க சிந்திக்கிற பிரகாரமும் நம்ம சிந்திக்க கூடாது. இன்னைக்கு நியூஸ்ல ஒரு 1000 காரியங்கள் சொல்லுவாங்க. நம்மள பயம்புடுத்துவாங்க. ஆஹ் இன்னைக்கு அது நடந்துரும், நாளைக்கு உலகமே இருக்காது, அப்படி இப்படின்னு எவ்வளவோ காரியங்களை பேசுவாங்க. இந்த உலகம் பேசுற அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு புறமா ஒதுக்கி வச்சுட்டு, நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைய தியானிக்கிறவங்களா, தினம் தினம்
அதுல வந்து வேரூன்றி இருக்கிறவங்களா இருக்கும்போது தான் நம்ம மனசு புதிதாகும். நம்ம மனசுங்கிறது தான் நம்ம என்னன்னு பார்த்தோம் போன வாரம். அதுதான் நம்ம ஆத்துமான்னு பார்த்தோம். நம்ம மைண்ட் செட், நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள், எமோஷன்ஸ் இது எல்லாமே வந்து இந்த உலகத்தோட இந்த செய்திகள கேட்டு அதுக்கு ரியாக்ட் பண்றதாவே இருக்கும். அத பேஸ் பண்ணி இருக்கும். ஆனா, நம்ம தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எவ்ரிடே எவ்வளவு நியூஸ் பார்க்குறதுல நேரம் செலவழிக்கிறோமோ, அதே அளவுக்கு அவங்களுடைய வார்த்தையிலயும் நம்ம செலவழிச்சா தான், தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போதான் வந்து நம்மளுடைய மனசு புதிதாகும். எந்த காரியத்திலயுமே வந்து அவங்களுடைய வார்த்தை நம்ம மனசுல இடம் பிடிக்கும். ஸோ மறுரூபமாகணும், நம்ம மனசு புதிதாகணும்னா, நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனை மாறணும்னா, நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, தேவனுடைய வார்த்தைய தியானிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்ததும் ஏசப்பா பண்ண பிரேயர்ல, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்ங்கிறது தான் அடுத்த காரியம். அதையும் குறிச்சு ஏசப்பா ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 31லிருந்து 34வது வசனம் வரைக்கும். "ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்." அப்படிங்கிறாங்க. நம்ம பாதி வேளைகள்ல நம்மளும் நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கோம். அந்த ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாசம் இந்த பில்ல கட்டணும் நான் என்ன பண்ணுவேன்? என் காருக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும். எனக்கு இந்த செலவு இருக்கு. எனக்கு ஹாஸ்பிட்டல் போணும். வீட்டுல இத்தன காரியங்கள் இருக்கு. ஆ பிள்ளைங்கள படிக்க வைக்கணும். இந்த மாரி நெறைய காரியங்கள் எனக்கு இருக்கே! அப்படின்னு நம்மளுடைய தேவைகள குறிச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா அழகா சொல்றாங்க, "எண்ணத்தை உடுப்போம்னு நீங்க கவலைப்படாம இருங்க. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடித் தேடுகிறார்கள்." அப்படின்னு சொல்றாங்க. "இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்." நம்ம முதல் வசனத்துல பார்த்தது தான். நமக்கு இதெல்லாம் தேவைங்கிறத நம்ம பரமபிதா அறிந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆன்ஸரும் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு ஏசப்பாவே வாக்குறுதி குடுத்திருக்காங்க. அதனால நம்ம இந்த தேவைகளுக்கு பின்னாலயும், காசுக்கு பின்னாலயும் எனக்கு இது வேணும், அது வேணும், நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு, ஒரி பண்ணிக்கிட்டு, அதிலேயே நேரத்த செலவழிச்சு அ அ அது பின்னால ஓடாம, ஏசப்பா சொல்றாங்க, "முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னே" சொல்லியிருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாது. அதனால நம்ம அன்றாட தேவைகளுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு தேவனுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையும், அவங்களுடைய நீதியையும் நம்ம தேடும்போது, ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் அப்படின்னு ரொம்ப அழகா இயேசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததும் நம்மளுடைய லார்ட்ஸ் பிரேயர்ல இருக்கிற அடுத்த லைன் வந்து, "எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்." அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அத உணர்ந்திருக்கிறோமான்னு தெரியல. நம்ம இன்னும் எத்தனையோ பேர நம்ம மன்னிக்காம, இன்னும் அவங்க மேல கோபமா இருக்கிறவங்களா இருந்தா, தேவனும் அத தான் நமக்கு செய்வாங்க. ஏன்னா அத தான் நம்ம சொல்றோம். "என் கடனாளிகளுக்கு நான் எவ்வளவு மன்னிக்கிறேனோ, அதே மாதிரி நீங்க எங்களுக்கு மன்னிச்சா போதும்." அப்படிங்கிறது தான் நம்மளோட டிக்ளரேஷனா இருக்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கிறிஸ்டியன்ஸ நம்ம பைபிள்ல நியூ டெஸ்டமென்ட்ல அதுவும் நெறைய பார்க்க முடியும். திரும்ப திரும்ப வந்து நம்ம கிறிஸ்தவ பிள்ளையா இருந்தா, மன்னிக்கிற பிள்ளையா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏசப்பாவும் அத தான் ஃபாலோ பண்ணாங்க. லூக்கா 23வது அதிகாரம் 33, 34வது வசனத்தில பார்க்கிறோம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது, அங்கே அவரையும், ஏசப்பாவையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும், அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, "பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே" என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். நம்ம சில வேளையில நமக்கு இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கும். நமக்கு ரொம்ப தப்பு பண்ணியிருப்பாங்க. நம்மள ரொம்ப மோசமா நடத்தியிருப்பாங்க. நம்ம மனசு நோகுற மாதிரி பேசியிருப்பாங்க. எத்தனையோ விதமான காரியங்கள் நெறைய பேர் நமக்கு செஞ்சிருக்கலாம்.
ஆனா ஏசப்பாவுக்கு செஞ்ச அளவுக்கு நம்ம அதுக்கு கம்பேர் பண்ணோம்னா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏசப்பா இத நமக்கு சொல்லி மட்டும் குடுக்கல. அவங்க அதையே வாழ்ந்தும் காமிச்சிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க முகத்திலேயே துப்பி, அவங்கள அடிச்சு, அவங்கள ட்ரெஸ் எல்லாம் கழட்டி, அவங்கள சிலுவையில அடிச்சு கொல்லும்போதும், ஏசப்பாவோட வாயிலிருந்து வர்றது, "பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே" அப்படிங்கிறது தான் ஏசப்பாவோட பிரேயரா இருக்கு. அவங்களுக்காக அவங்க பிரேயர் பண்றாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணும்போது, நமக்கு தவறு பண்ணவங்க, நம்மள கஷ்டப்படுறவங்கள மன்னிக்கிறவங்களா, அவங்களுக்காக பிரேயர் பண்றவங்களா இருக்கணும். அடுத்ததும், "எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல், தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்" அப்படிங்கிறதும் நம்ம லார்ட்ஸ் பிரேயர்ல பார்க்குறோம். ஏசப்பாவும் அத பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 40 முதல் 41வது வசனம். இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏசப்பா வந்து அவங்கள எல்லாரையும் அவங்க சீஷர்கள கூட்டிட்டு, அவங்க சிலுவையில அடிபடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, அவங்கள காட்டி குடுக்குறதுக்கு முன்னால, அவங்க ஜெபம் பண்ற நேரத்துல நடக்கிறது தான் இது. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து, அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு, பேதுருவை நோக்கி, "நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது" என்றார். அப்படின்னு பார்க்குறோம். ஏசப்பாவும் இந்த லைன வந்து நம்ம போன வாரம் மெசேஜ் கூடயும் கனெக்ட் பண்ண முடியும். நம்ம பார்த்த மாதிரி ஆவி, ஆத்மா, சரீரம் 3 காரியமும் இருக்கு. ஏசப்பாவே சொல்றாங்க, அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்க ஆவி வந்து உற்சாகமானது தான். ஆனா சூழ்நிலை சந்தர்ப்பம் மாறும்போது, அத பார்த்த உடனே அந்த மாம்சம் என்ன ஆகும்? பலவீனம் உள்ளதா ஆகும் அப்படின்னு வார்ன் பண்றாங்க. ஆனா அந்த சீஷர்களுக்கு வந்து அ அந்த டைம்ல என்ன நடக்குதோ அது மட்டும் தான் அவங்க கண்ணுல தெரியுது. அதுக்கப்புறம் நடக்க போறது ஏசப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அவங்க வார்ன் பண்ணியுமே அவங்களுக்கு புரியல. பேதுருவுக்கு எஸ்பெஷலி சொல்றாங்க. மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு. ஆனா அதுதான் நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசப்பாவ அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிட்டு போன உடனேயே பேதுரு வந்து பயந்துர்றாரு. அப்போ 3 தடவ ஏசப்பாவ மறுதலிச்சாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக தான் ஏசப்பா திரும்ப சொல்றாங்க. "நீங்க சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்" அப்படின்னு அவங்கள சொல்லியுமே அவங்களுக்கு அது புரியல. அதே காரியம் தான், அதே சூழ்நிலை தான் லூக்கால வேற மாரி எழுதியிருக்காங்க. லூக்கா 22வது அதிகாரம் 31லிருந்து 32வது வசனத்திலயும், "பின்னும் கர்த்தர், சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல, சாத்தான் உங்களைப் புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்" அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. ஏசப்பாக்கு வருங்காலத்துல நடக்க போறது தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போதுன்னு. "நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்ங்கிறாங்க." முதல் வசனத்துல பார்க்கிறோம், நீங்க ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்த இதுல சொல்றாங்க, "நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து" அப்படின்னு ஏசப்பா சீமோன் பேதுருக்கு திரும்பவும் சொல்றாங்க. இது அதே டைம்ல நடக்கிறது தான் 2 பேர் எழுதுனதுனால வேறு விதமா எழுதியிருக்கிறாங்க. இதுலயும் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரணம், ஆ நம்ம வந்து யாரு சோதிக்கிறதுக்கு வருவா? சாத்தான். எந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்திலயும் தனக்கு எப்படி உபயோகமா அத பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு, அந்த சாத்தான் வந்து கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யார இன்னைக்கு சாப்பிடலான்னு சுத்திக்கிட்டே இருக்கிறான். அதனால நம்ம இந்த காலகட்டத்திலயும் இன்னைக்கு இந்த மாரி செய்திகள நம்ம கேட்டு, அதுக்கு பயப்படுறவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தர் தாமே நம்மளோட கூட இருக்கும்போதும், நம்ம பிள்ளைங்க எல்லார் கூடயும் இருக்கும்போதும், எந்த தீங்கும் யாரையுமே அணுகாது அப்படிங்கிற உணர்ந்தவங்களா நம்ம இருக்கணும். ஏசப்பாவும் வார்ன் பண்றாங்க. சாத்தான் உங்கள புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பிரேயர் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாதபடிக்கு பிரேயர் பண்றது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம அன்றாடம் ஜெபிக்கும் போதும், நம்ம இத மறக்காது நம்ம சொல்லணும். "எங்கள சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல், தீமையினின்று எங்கள ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா" அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. அதையே தான் எபேசியர் 6வது அதிகாரத்திலயும் கூட நம்ம பார்க்கிறோம். 11லிருந்து 13வது வசனமும், அப்புறம் 18வது வசனத்திலயும் கூட பார்க்கிறோம். "நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல,
நேரா வந்து யாரும் நம்மகிட்ட சண்டை போட மாட்டாங்க. ஒரு மாம்சமா ஒரு மனுஷனா வந்து பிசாசு நம்மகிட்ட சண்டை போடணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. சின்னதுலலாம் பார்த்தா அந்த 2 கொம்பு வச்சுக்கிட்டு, வால் வச்சுக்கிட்டு, பிசாசுன்னா அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். அவன் அப்படிதான் வந்து மாம்சத்தோடும், இரத்தத்தோடும் மட்டும் வந்து நம்மளுக்கு ஃப்ளெஷ்ல அப்படியே சண்டை போடுவான்னு நம்ம நெனைக்கக்கூடாது. துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு நடுவுல அந்த சர்வாயுத வர்க்கங்கள் என்னலான்னு சொல்லிட்டு, கடைசியா முக்கியமான காரியமா எந்த சமயத்திலயும் நம்ம வந்து சகல விதமான வேண்டுதலோடும், விண்ணப்பத்தோடும், ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதின் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த பிசாசோட தந்திரம் இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா, இன்னுமே நம்ம அந்த ஃபாலன் வேர்ல்டுல தான் இருக்கோம். ஏசப்பா இன்னும் நமக்கு வரல. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் அவனுடைய அந்த தந்திரங்கள்லயும், இந்த தீங்கு எல்லாத்துலயும் இருந்து ஏசப்பா தாமே நம்மள காத்துக்கொள்ளணும்னு நம்ம பிரேயர் பண்றது ரொம்ப முக்கியம். அததான் அழகா சொல்லியிருக்காங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும், விண்ணப்பத்தோடும், ஆவியினால நம்மளுடைய பார்க்குற அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்த பார்த்து அதுல பயத்தோடையோ, இல்லன்னா பதட்டத்தோடையோ ஜெபிக்கிறவங்களா இல்லாம, ஆவியால அந்த ஆவியினால நம்ம ஜெபம் பண்ணி, அந்த நாள நமக்கு கிடைக்கிற அந்த மன உறுதியோட நம்ம எல்லாருக்காகவும் வேண்டுதல் பண்ணி விழித்துக் கொண்டிருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்ததும் விசுவாசத்தோட ஜெபிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். அத தான் நம்ம பார்க்க போறோம். பல வேளைகள்ல நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா வந்து நம்ம விசுவாசம் வந்து அப்படி இப்படியா இருக்கும். ஆனா நம்ம விசுவாசம் இல்லாம நம்ம எவ்வளவுதான் ஜெபிச்சாலும், உபவாசம் இருந்தாலும், அழுதாலுமே சரி, நம்ம விசுவாசம் இல்லாது நம்ம என்ன ஜெபிச்சாலுமே அது ஒரு நாளும் நடக்காது. அதனால விசுவாசம் வந்து ரொம்ப முக்கியமான காரியம். யோவான் 14வது அதிகாரம் 12லிருந்து 14வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஏசப்பா வந்து சீஷர்கள் கிட்ட சொல்றாங்க, "நான் இன்னும் கொஞ்ச காலம் தான் உங்க கூட இருப்பேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய அப்பா கிட்ட போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து என் நாமத்தினால" இவ்வளோ நாள் வந்து ஏசப்பா ஹெவனுக்கு போறதுக்கு முன்னால எல்லாருமே ஆண்டவர்கிட்ட தான் டைரக்ட்டா ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம எல்லாருமே இன் ஜீசஸ் நேம்னு நம்ம பிரேயர் பண்றோம். என் நாமத்தினால நீங்க எதை கேட்பீங்களோ, குமாரன்ல பிதா மகிமைப்படும்படியாக நிச்சயமா நான் அத செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் முக்கியம் முதல்ல நம்ம பார்க்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அதனால அவங்க சொன்ன அந்த வார்த்தைய நம்ம விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்த முக்கியமான காரியமும் யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்திலயும் பார்க்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்னு சொல்றாங்க. அதனால அதுவும் ரொம்ப முக்கியமான காரியம். நான் எப்படி வேணாலும் இருப்பேன், என்ன வேணாலும் செய்வேன். ஆனா நீங்க மட்டும் நான் பிரேயர் பண்ணா எனக்கு எல்லாத்தையும் தரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏசப்பா அழகா சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததும் அதே விசுவாசத்த பத்தி ஏசப்பா சொல்றது தான். மார்க் 11வது அதிகாரம் 22லிருந்து 24வது வசனத்துல பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்ளுவீர்களோ அவைகளை
பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆம், நானும் முந்தியெல்லாம் வேற மாதிரி எல்லாம் பிரேயர் பண்ணுவேன். சஞ்சய் பாஸ்டர் மீட்டிங்க்கு வந்ததுலேருந்து அவங்களும் எப்பவுமே சொல்றது, நம்ம ஜெபம் பண்ணும்போது அது நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற அந்த உறுதியோட தான் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க எனக்கு சுகத்த தாங்கப்பா அப்படின்னு ஜெபிக்காம, நீங்க எனக்கு சுகத்த தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க என் பிள்ளைக்கு அந்த வேலைய தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைங்கள நீங்க பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்படின்னு நம்ம வந்து நான் கேட்கிறத நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறவங்களா இருக்கோம். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும்னு ஏசப்பாவே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்மளும் ஜெபம் பண்ணும்போது, நீங்க எனக்கு தாங்க, தாங்க, தாங்கன்னு சொல்லாம, நீங்க ஆல்ரெடி எனக்கு எல்லாத்தையும் குடுத்ததுக்காக நன்றி. நான் அது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில நடந்துச்சு. என் பிள்ளைங்களோட வாழ்க்கையிலயும் அது நடந்துச்சு. அப்படின்னு நம்ம அத விசுவாசிக்கும்போது, அது நம்ம எல்லாருக்குமே அது நிறைவேறும்னு சொல்றாங்க. அதே காரியத்த தான் இன்னொரு இன்சிடென்ட்லயும் ஏசப்பா சொல்றாங்க. மத்தேயு 21வது அதிகாரம் 19லிருந்து 22வது வசனத்திலயும், அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தைக் கண்டு அதனிடத்திற் போய், அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், நீ ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதைக் கண்டு, அந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால், இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்ததும் அல்லாமல், இந்த மலையைப் பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்படிங்கிறத நம்ம திரும்பவும் ஏசப்பா சொல்றத பார்க்குறோம். அதனால நம்ம ஜெபம் பண்ணும்போது, இத செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களா? இது நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற ஒரு டபுள் மைண்ட்ல நம்ம இருந்தோம்னா, அது ஒரு காலமுமே அது வந்து நடக்காது. அதனால நம்ம என்ன கேட்கிறோமோ, அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா இருந்தா, நிச்சயமா அது நமக்கு நடக்கும் அப்படின்னு ஏசப்பா சொன்ன மாரி, நம்ம விசுவாசம் உள்ளவங்களா ஜெபத்தில எத கேட்டாலும், அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் நமக்கு வாக்குத்தத்தம் குடுத்திருக்காங்க. அடுத்ததும், பல வேளைகள்ல நான் இவ்ளோ நாளா இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பிரேயர் பண்ணி என் வாயெல்லாம் வலிச்சிடுச்சு. ஆனா, இது நடந்த மாதிரியே தெரியல அப்படின்னு நம்ம சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரு 2 காரியங்களையும் ஏசப்பா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அத தான் பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாலயும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது, ஆபிரகாமோட வாழ்க்கை, தாவீது, யோசேப்பு இவங்க எல்லார் வாழ்க்கையிலயும் கூட நம்ம பார்த்திருக்கிறோம். எதுவுமே அவங்களுக்கு உடனே நடக்கல. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் ஆச்சு. ஏசப்பா வாக்குறுதி குடுத்து 25 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு அந்த குழந்தை கிடைச்சது. அவங்களுடைய நேரம் எதுவோ, அந்த ரைட் டைம் எதுவோ, அப்பதான் அது நம்ம வாழ்க்கையில நடக்கும். அந்த நடுவுல வந்து நம்ம சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. லூக்கா 18வது அதிகாரம் 1 முதல் 8வது வசனத்துல பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஏசப்பா ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனுஷனே திரும்ப 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 இந்த விதவை கேட்கும்போது அவன் மனசு இறங்கும்போது தேவன் இறங்க மாட்டாரா? நிச்சயமா செய்வாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நமக்கு அந்த
வாக்குறுதிய குடுக்குறாங்க. மேலும் கேட்குறாங்க, "நான் திரும்ப வரும்போது, நான் இந்த விசுவாசத்த பார்ப்பேனா?" அப்படின்னுங்கிறதையும் கேட்குறாங்க. அதே காரியத்த தான் வேற விதமா லூக்கா 11வது அதிகாரம் 5 முதல் 8வது வசனத்திலயும் பார்க்குறோம். திரும்ப திரும்ப சோர்ந்து போகாம ஜெபம் பண்றதுக்கான இன்னொரு காரியத்தையும் சொல்றாங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, "உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று. என் பிள்ளைகள் என்னோடே கூட படுத்திருக்கிறார்கள். நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது, அதாவது விடாப்பிடியாக கேட்கிற அவனோட அந்த துணிச்சலுக்காகவும், வெட்கப்படாம அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறானே வாசல்ல நின்னு, அப்படிங்கிறதுனால எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அதோட கன்டினியூஷன் மாதிரி தான் அடுத்த இது. அ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்படின்னு ஏசப்பா ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம விடாம, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணுங்கிறத இயேசப்பா ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. நம்மளும் பல வருஷமா இருக்கலாம், பல நாட்களா, மாசங்களா ஏதாவது காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தா, நீங்க சோர்ந்து போகாதீங்க. கேளுங்கள், அப்ப நமக்கு குடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கே நீங்க இவ்வளவு குடுக்கும்போது, பரலோகத்துல இருக்க பிதா நீங்க கேட்கிறத குடுக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்றாங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம ஜெபிக்கிறவங்களா, விடாம ஜெபிக்கிறவங்களா இருக்கணுங்கிறது ஏசப்பாக்கு பிரியமான காரியமா இருக்கு. அதுக்கு நடுவுலயும் மனுஷங்க நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அதையே நம்ம மத்தவங்களுக்கு செய்யறவங்களா இருக்கணுங்கிற அந்த காரியத்தையும் ஏசப்பா இதுக்கு நடுவுல முன்வைக்கிறாங்க. அடுத்ததும் யாக்கோபு 5வது அதிகாரம் 13லிருந்து 18வது வசனத்திலயும் பார்க்கிறோம். இது சபைக்கும் சரியா இருக்கும். சர்ச்லயும் இப்படி இருக்கணுங்கிறதும், நம்ம கிறிஸ்டியன்ஸா நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்க முடியும். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாடக் கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய காரியம் அழகா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப காலகட்டம் எல்லாம் மாறிடுச்சு. ஆ அந்த காலத்துல பெருசா இந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிளினிக்கு அது இதுன்னு சந்துக்கு சந்து எல்லாம் இருந்திருக்காது. அவங்களுக்கு அந்த சபைக்கு ஏசப்பா சொல்றது, ஆ ஏசப்பா அவங்களோட ஆவியின் மூலமா வெளிப்படுத்தியிருக்க காரியம் இதுதான். நம்ம ஒரு சபையில யாருக்காவது வியாதி வந்தா, உங்க சபை மூப்பர்கள வரவழைச்சு, இயேசுவோட நாமத்தினால அவனுக்கு எண்ணெய பூசி, நீங்க எல்லாம் சபை மக்களா ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம எத்தன சபைகள்ல இத பார்க்குறோம்னு நமக்கு தெரியல. ஆம்
ஆனா, கர்த்தருடைய சித்தம் இதுவாகத்தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து ஒரு சபையா வாழும்போது, ஒருத்தர பத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டு, குற்றம் கண்டுபிடிச்சுட்டு இருக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பாவமா இருந்தாலும், உங்களுக்குள்ள நீங்க வந்து அந்த குற்றங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கள்ன்னு சொல்றாங்க. ஒரு சபையா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்றவங்களா இருக்கணுங்கிறதையும் சொல்றாங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அப்படின்னு சொல்றாங்க. எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. எலியா தீர்க்கதரிசியோட அவங்களுடைய புத்தகத்த வாசிக்கும்போது, நம்ம இத பார்க்க முடியும். எலியா வாழ்ந்த காலகட்டத்தில இஸ்ரவேலுக்கு இருக்க ராஜா ரொம்ப ஒரு மோசமான ஒரு ராஜாவா இருப்பாரு. அவரோட மனைவியும் வந்து அ வேற விக்கிரகங்கள வணங்குறவங்களா, இந்த கர்த்தருடைய ஊழியக்காரங்கள எல்லாம் அடிச்சு கொல்றவங்களா இருப்பாங்க. அதனால இந்த ராஜாவும், ராணியும் ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க. அப்போ எலியா ரொம்ப கோபப்பட்டு, அவர் வந்து ஜெபம் பண்ணுவாரு. ஜெபம் பண்ணிட்டு சொல்லிருவாரு, "நான் திரும்ப சொல்ற வரைக்கும் இந்த நாட்டுல மழையே பெய்யாது." அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு கோபிச்சுட்டு வந்துருவாங்க. இந்த வசனத்துல பார்க்குற மாரி 3 வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு மேல அந்த நாடே வறண்டு போய் தண்ணி இல்லாம இருக்கும்போது தான் அவர் திரும்பியும் கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு எலியா கிட்ட நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி திரும்ப அந்த நாட்டுல மழை பெய்யும். அதே காரியத்த தான் ஏசப்பாவும் சொல்லியிருக்கிறாங்க. மத்தேயு 18வது அதிகாரம் 18லிருந்து 20வது வசனத்துல நம்மளும் அத செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால எலியா தீர்க்கதரிசி நம்ம பைபிள்ல வாசிக்கிற ஆ, அந்த சில பேரால தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணும்போதும் ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் பூலோகத்துல நம்ம எதை கெட்டுறோமோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல நம்ம எவைகளை கட்டவிழ்க்கிறோமோ அதெல்லாம் பரலோகத்திலயும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. நம்ம 2 பேரா சேர்ந்து ஒருமனப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு காரியத்த குறித்து நம்ம பிரேயர் பண்ணும்போது, அது நிச்சயமா நடக்குங்கிற அந்த வாக்குறுதியையும் குடுத்திருக்காங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது, நமக்கு நடுவுல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம ஜெபிக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறக்காம, இது கர்த்தர் நமக்கு எவ்ளோ காரியங்கள சொல்லியிருக்காங்கங்கிறத உணர்ந்தவங்களா நம்ம ஜெபிக்கணும். கடைசியா நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6 முதல் 7வது வசனத்துக்கும். இது இந்த காலகட்டத்துக்கும், இந்த சூழ்நிலைக்கும் கூட ரொம்ப பொருந்தும். நம்ம வீடுகள்லயும் நான் சொன்ன மாதிரி எத்தனையோ நம்ம சொந்தக்காரங்களும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் இந்த சண்டை நடக்கிற இடத்துல அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கலாம். ஸோ அந்த வேளையிலயும் கர்த்தர் தாமே சொல்றாங்க, "நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்." அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கவலைப்படாம என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் தான். நீ இத சொல்லு, அத சொல்லுன்னுலாம் சொல்ல. உங்களுக்கு என்னவா இருந்தாலும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம அத செய்யும்போது என்ன ஆகும்ன்னு சொல்றாங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதையும் நம்ம போன வாரத்து மெசேஜோட கம்பேர் பண்ண முடியும். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி ஆல்ரெடி நம்மளுக்கு ஹோலி ஸ்பிரிட் இருக்காங்க. நம்மளுடைய அந்த இதயமும், நம்ம சிந்தனையையும் யாரு இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய அந்த சமாதானம் வந்து நம்ம இந்த நியூஸ கேட்கும்போது, நம்ம காது கேட்குது, நம்ம கண்ணு அந்த டிவி ஸ்க்ரீன்ல வர அந்த படத்தை எல்லாம் பாக்குது, நம்ம மனசு பயப்படுது, நம்ம மைண்ட்ல எத்தனையோ விதமான எண்ணங்களும், சிந்தனைகளும் வருது.
ஆனா, நம்ம எல்லாத்தையுமே இந்த கவலை, கஷ்டம் எல்லாத்தையும் ஏசப்பாட்ட குடுத்து, அவங்க சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது, அவங்க வாக்குறுதி குடுக்குறாங்க. எல்லா புத்திக்கும். நம்மளால இமேஜின் பண்ண முடியாது. எனக்கு இந்த சமாதானம் எப்படி வந்துச்சுன்னு. ஆனா, அந்த சமாதானம் நமக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலயும், நீங்க ஒரு நாளும் எந்த காரணத்தையும் கொண்டு நம்ம கவலைப்படணுங்கிறது கர்த்தருக்கு பிரியமான காரியமே கிடையாது. அதனால எந்தவா இருந்தாலும், அவங்க சமூகத்துல நம்ம வேண்டுதல் செய்யும்போது, அவங்களுடைய அந்த சமாதானம் நம்மளுடைய இருதயங்களையும், நம்ம சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ரோமர் 8வது அதிகாரம் 25லிருந்து 27வது வசனமும், 32வது வசனமும். நம்ம வந்து பல வேளைகள்ல அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்திலயும், இந்த நம்ம எமோஷன்ஸ், மைண்ட் அது லீட் பண்ற விதமா, அப்படியே பதட்டத்தோட பயந்து இருக்காம, நம்ம வந்து அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள ஏசப்பா குடுத்திருக்க, அந்த ஆவியின் மூலமா நம்ம ஜெபிக்கிறவங்களாவும் இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். அததான் இதுல பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 25 முதல் 27வது வசனத்திலயும், 32வது வசனத்திலயும், நாம் காணாததை நம்பினோமாகில், அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் விசுவாசமே. நம்ம பார்க்குற ஒரு விஷயத்த விசுவாசிக்கிறது வந்து விசுவாசம் கிடையாது. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லன்னா, அது சரியானதுக்கு அப்புறம் நான் விசுவாசிக்கிறது வந்து விசுவாசம் கிடையாது. நான் குணமாயிட்டேன் அப்படின்னு நான் பார்க்காத ஒண்ண நம்புறது தான் விசுவாசம். அந்த காணாதத நம்ம நம்புறவங்களா இருந்தோம்னா, இந்த சண்டை வந்து நின்றுரும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறவங்களா அது நிக்கிறதுக்காக பொறுமையோட காத்திருக்கணும். என்னோட பிள்ளைங்க சேஃபா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறவங்களா, அதுலயும் நம்ம பொறுமையோட காத்திருக்கிறவங்களா இருக்கணும். அ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில வந்து ஆவியானவர் நமக்காக ரொம்ப உதவுவார்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சம்டைம்ஸ் நம்ம எமோஷனலா ரொம்ப டூ மெனி திங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த மாரி சூழ்நிலையில சொல்றாங்க, நமக்கு என்ன ஜெபம் பண்ணணும், என்ன கேட்கணும்னு நம்ம தெரியாம இருக்கும்போது, அந்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார் அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய சித்தம் என்னங்கிறது அந்த ஆவியானவருக்கு தெரிஞ்சதுனால, அதுக்கு ஏற்றபடி நமக்காக வேண்டுதல் செய்றவங்களா இருக்கிறாங்க. நம்ம இருதயங்கள ஆராய்ந்து பார்த்து, அவங்க வந்து அது என்ன இருக்கு அப்படிங்கிறத அவங்க அறியிறவங்களா இருக்கிறாங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? அப்படிங்கிறது இந்த 32வது வசனம் எனக்கு ரொம்ப பிரியமான வசனம். நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது, சம்டைம்ஸ் நம்ம டிசப்பாயிண்ட் ஆயிருவோம். இல்லன்னா ஒரு நமக்கு புரியாது. ஆ அந்த மாரி சூழ்நிலையில நம்ம நம்ம நினைவு கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், தம்முடைய சொந்த குமாரன்னு பார்க்காம, நம்ம எல்லாருக்கும் ஏசப்பாவையே குடுத்தவங்க, அவங்க கூட சேர்ந்து மற்ற எல்லாத்தையும் நமக்கு குடுக்காம இருப்பாங்களா? அப்படின்னு நம்ம ஆத்துமாவுக்கும், நம்ம ஃப்ளெஷ்ஷுக்கும் நம்ம அத நினைவுபடுத்திட்டே இருக்கணும். ஏன்னா, அவங்க 2 பேரும் இந்த ஆவியோட ஒற்று போகாம, சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாரி நடந்துகிட்டே இருப்பாங்க. அதனால இந்த காரியம், இந்த 32வது வசனம் வந்து ரொம்ப முக்கியமான வசனம். ஆண்டவருக்கு நம்மள பிரிக்கணும் அப்படின்னு அந்த சாத்தான் வந்து நமக்கு விதவிதமான எண்ணங்களையும், சிந்தனைகளையும் நமக்கு கொண்டு வரும்போது, நம்ம திருப்பி சொல்ல வேண்டியதெல்லாம், அவருடைய சொந்த குமாரன்னு பார்க்காம, எனக்காக அவருடைய சொந்த பிள்ளை ஏசப்பாவ குடுத்தவரு, இதெல்லாம் குடுக்க மாட்டாரா? நிச்சயமா குடுப்பாங்க. நிச்சயமா இத செய்வாங்க. அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடையும், அந்த உறுதியோடையும் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும்.